Hello guys, welcome back. This is JW Mains 2026 session number 1 question solving session on physics. இதற்கு முன்னாடி சில யூனிட்ஸை சால்வ் பண்ணி வச்சுருக்கிறோம். யூனிட் வைஸ் கொஸ்டின் சால்விங் அதான் நம்மளோட பேட்டர்ன். இதில் 2023லேருந்து நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருந்தாலும் 2025 வருஷம் 2026 ரெண்டுமே என்ன பண்ணுறோன்னா யூனிட் வைஸ் கொஸ்டின் சால்விங் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு யூனிட்டில் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துச்சுங்கிறத ரிலேட்டிவாக பார்க்கும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி we are creating the video based on this. அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடியது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மற்றும் கிராவிடேஷன் இந்த 2 யூனிட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதனுடைய ஆன்சர்ஸ். ஓகேங்களா? அவர் என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ஃபார் எனி queries ஆர் ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் டெஸ்ட் செஷன்ஸ் யூ கேன் கம்யூனிகேட் அஸ் என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த செஷனோட பிரேக்கப். ஸோ JW மீன்ஸ் 2026 செஷன் நம்பர் 1 பிரேக்கப்பில் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் ஒரு 10 கொஸ்டினும் கிராவிடேஷன், ஏன்னா கிராவிடேஷனில் 4 கொஸ்டின் தான் இருக்குங்கிறதுனா தனி வீடியோ போடாமல் ரெண்டுத்தையுமே கப்புள் பண்ணி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு இடம். அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மிட் லெவல் கொஸ்டின்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணேன். ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் வரும், பட் மிட் லெவல் கொஸ்டின்ஸ் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருந்ததாக ஃபீல் பண்ணேன். நிறையா கொஸ்டின்ஸ், நிறையா ஸ்டெப்ஸு, சம் கீவேர்ட்ஸ் ஆர் எசென்ஷியலாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபீல் பண்ணேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட், மூவிங் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்ட்ரெஸ்டிங் ஒன். டென்ஷன் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெண்டுத்தையும் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கொஸ்டின். ஸோ யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் ML is suspended by means of 2 identical inextensible string. Tension in one string immediately after other string is cut. ஸோ இது கட் ஆச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 டைம்ஸ் ஆஃப் டென்ஷன், இங்கிட்டு ஒரு டென்ஷன் அண்ட் இங்கிட்டு ஒரு டென்ஷன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் டென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு mgஆக இருந்துச்சு. தென் த வேல்யூ ஆஃப் டென்ஷன் பிகம் mg டிவைடட் பை 2ஆக இப்போ மாறுது. ஸோ அந்த டென்ஷன் இப்போது என்னவா மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஸோ அதையுமே கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு சால்வ். ஸோ தட் இஸ் வாட் வி கோனா டூ நவ். இங்கே மூவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேஷன், ஏன்னா இந்த சைடு டேர்ன் ஆகும்போது தெர் வில் ஹாவ் சம் ஆக்சலரேஷன். அப்போது இங்கே டவ் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபாங்கிற ஃபார்முலா இன்ட்ரியமே ஆகுது. ஸோ டவ் விச் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் இன்ட்டு லென்த் விச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. அண்ட் த ராட் இஸ் ஹிஞ்ச்டு அபவுட் 1 end அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருச்சுன்னா ஐயோட மதிப்பு ml²/3 when it is hinged at 1 end. ஒரு எண்டில் ஹிஞ்ச் ஆச்சுன்னா ml²/12 அது என்னவா மாறும்? ml²/3 ஆக மாறும். ஸோ டார்க் இன்ட்டு லென்த்து, டென்ஷன் இன்ட்டு லென்த் ஈக்குவல் டு ml²/2 இன்ட்டு ஆல்ஃபா. தட் பிகம் ஆல்ஃபா இன்ட்டு எல் இன்ட்டு m டிவைடட் பை 3. ஸோ ஆங்குலார் ஆக்சலரேஷன் விச் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஆங்குலார் ஆக்சலரேஷன் இன்ட்டு ஆர். அந்த ஆரும் எல்லும் ஒன்றுங்கிறதுனால வி கேன் கன்சிடர் திஸ் ஆல்ஃபா எல் ஆஸ் ஆக்சலரேஷன் ஏவாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ த டென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு a டிவைடட் பை 3. ஸோ டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a, இப்போ என்ன பண்ணி ஆகணும்னா இப்போ இந்த ராடு ஒரு ஸ்டிக்லேருந்து என்ன ஆகுதுன்னா இப்போ இண்டிவிஜுவலாக இந்த ராடு வெர்டிக்கலாக தொங்க ஆரம்பிக்குது வித் ரெஸ்பெக்ட் டு ஒன்லி ஒன் டென்ஷன். அதே மாதிரி இந்த டென்ஷனை பொறுத்த மட்டும் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது, அது என்னங்கிற டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ த வேல்யூ ஆஃப் mg இஸ் ஹியர் அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்சோ டவுன்வர்ட், ஏன்னா அந்த ராடு கீழே போகிறதுக்கான ஆக்சலரேஷன் தான் இருக்கும். ஸோ டென்ஷன் ஆன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ டென்ஷன் இஸ் பாசிட்டிவ், mg is negative, simultaneously ma is also negative. அப்போ t minus mg equal to minus ma, t equal to m into g minus a. Already we have the formula of ma divided by 3. அதை இங்கே substitute பண்ணோன்னா the masses will cut. அதுக்கப்புறம் a/3 equal to g minus a/3 இந்த a இங்கே ஆட் ஆகும்போது 4 times of a/3 which is equal to g. Then a equal to 3 times of g/4. So the acceleration is now 3g divided by 4. அதை தான் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், பழைய ஈக்குவேஷனான ma divided by 3ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். while substituting the value of a, 3ஐ கட் டவுன் பண்ணும்போது m into g divided by 4. அப்போ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா ஆக்சுவலாக இந்த T1 the initial tension was m into g divided by 2. இப்போது த டென்ஷன் பிகம் m into g divided by 4க்கு வந்துருச்சு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுதான் இந்த கொஸ்டினோட ஃபைண்டிங். ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 would be the exact answer அப்படின்னு பார்க்குறோம். The next one, 2 rod based கொஸ்டின்.
ஐடென்டிக்கல் டூ தின் ராட்ஸ் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே மாஸ் ஒன்று தான், லென்த்து ஒன்று தான். ஸோ கனெக்ட் ஆகிருக்கிறது எப்படின்னா பர்பண்டிகுலராக கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த கம்பைன்ட் ராட் சிஸ்டம் இஸ் ml² × x/12. ml² டிவைடட் பை 12ங்கிறது கரெக்டு. ஆனால் அது சம்டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், அந்த எக்ஸுங்கிறது அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம், எவ்வளோங்கிறத நம்ம செக் பண்ணணும். முதலாவது ராடு இந்த டைரக்ஷனில் சுற்றிட்டுருக்கு, அதே மாதிரி இரண்டாவது ராடு ஒரு டைரக்ஷனில் சுற்றிட்டுருக்கு. இப்போ அதனோட கம்பைன்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸாக பிரிக்கணும். முதல் செக்ஷனை நம்பர் 1ன்னு இரண்டாவது செக்ஷனை நம்பர் 2ன்னு தனியாக பிரிச்சுட்டு ஃபார் த ஃபஸ்ட்டு செக்ஷன் த ராடு எந்த பக்கமும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரே ஆங்கிளில் சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ml² டிவைடட் பை 12 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ராடோட இம்பேக்ட் இங்கே வரும் இல்லையா. ஸோ அப்போது அது சென்ட்ரல் டிஸ்டன்ஸை மாஸ் பண்ணியிருக்கிறனால, சென்ட்ரல் மாஸை பேஸ் பண்ணியிருக்கிறனால m×l/2² அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 4ml²/12 தட் இஸ் ml² டிவைடட் பை 3. அடுத்து I2 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் I2வை பொறுத்த மட்டும் இஃப் ஐ எம் கன்சிடரிங் திஸ் இங்கே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இண்டிவிஜுவலாக ml²/12. ஆனால் அதோட ஆப்போசிட் லென்த் அப்படின்னு நம்ம டைரெக்டாக செக் பண்ணும்போது இதனோட சென்டர் ஆஃப் மாஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணாகணும் ml². ஸோ இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஒரு வெர்டிக்கல் ராட்லேருந்து ஹரிசாண்டல் ஆக்சிஸ் நம்ம பார்க்கும்போது l/2 எடுத்தாகணும். அதுவே ஒரு ஹரிசாண்டல் ராடை பொறுத்த மட்டும் ஹரிசாண்டல் ராட்லேருந்து செக் பண்ணும்போது த L இஸ் இனஃப். இங்கே வி ஆர் டேக்கிங் த வேல்யூ ஆஃப் L which is equal to l/2. பட் ஹரிசாண்டல் ராடோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து செக் பண்ணும்போது L என்று எடுத்தால் மட்டும் போதும், ஸ்மால் எல்னு எடுத்தால் மட்டும் போதும். அதுதான் என்ன பண்ணுறோம் 13 ml²/12. ஸோ வி ஜஸ்ட் ஆட் தோஸ் திங்ஸ். ml²/3 13/12 ml². ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது 3 4s are 12. ஸோ தட் பிகம்ஸ் 4 ml² plus 13 ml² divided by 12. While taking this we got 17 ml² divided by 12. That value of x அப்படின்னு தானே கொடுத்துருக்காங்க x/12. that value of x equal to 17 அப்படிங்கிற ஆன்சர் பார்க்குறோம். the value of x which is equal to 17. ஆச்சா, கொஸ்டின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த சின்னோண்டு வேல்யூஸ் அந்த l/2 ஏன் எடுக்கிறோம் l ஏன் எடுக்கிறோங்கிறத மட்டும் கரெக்டாக நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற விஷயங்கள் எல்லாமே சிம்பிள். ஓகே, த நெக்ஸ்ட் திங், 2 cars A and B each of mass are moving on a parallel track separated by a distance 10 meter in the same direction with the speed. 2 speed இருக்கு. The magnitude of angular momentum of car A with respect to car B is how much? ஸோ 2 காரு இடைப்பட்ட 2 காருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு 10 மீட்டர் அப்படிங்கிறது இருக்குது. 72 கிலோமீட்டர் இன்ட்டு 5/18 அப்படின்னு போட்டிங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட். 36 × 5/18 போட்டிங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்ற 2 வெலாசிட்டி நமக்கு கிடைக்குது. த வேல்யூ ஆஃப் மாஸ் இஸ் ஆல்சோ 1000 kgs, அதாவது 10⁻³ ஆங்குலார் மொமெண்டம் எப்படி கண்டுபிடிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு A and Bனா ஆங்குலார் மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட், கன்சர்வ்டாக தான் இருக்கும். இங்கே m×v/r ஈக்குவல் டு m×v/r. ரெண்டுத்தோட m r ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது வி ஜஸ்ட் கால் m×r காமனாக எடுத்துகிட்டு VA - VB ரிலேட்டிவ் தானே, ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் வெலாசிட்டிஸ் இருந்துச்சுன்னா த வேல்யூ ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி VRB ஈக்குவல் டு VA - VB. தட் இஸ் நத்திங் பட் ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட். அப்படி தான் 20 - 15 20 - 10 போட்டிங்கன்னா தட் இஸ் 10 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். 10 மீட்டர் பர் செகண்ட். ரேடியஸோட த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 10, மாஸோட வேல்யூ 10. வெல் டேக்கிங் திஸ் தி ஆன்சர் இஸ் 10⁵ ஜூல் செகண்ட். ஆன்சர் இன் ஜூல் பர் செகண்ட் கேட்டிருக்காங்க. அதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10⁵ தான் ஆன்சர்ஸ் இருக்குது. 1 × 10⁵ தட் இஸ் 10⁵ ஜூல் செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் இங்கே நமக்கு கிடைக்குது. சரிங்களா, அடுத்ததாக கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் கீவேர்ட் பேஸ்ட் கொஸ்டின். A solid sphere of mass 5 kg, radius 10 cm, kept in contact with another solid sphere of mass 10 kg, radius 20. Like this. இதில் தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரேடியஸ் 1ங்கிறது 10, அதுவே ரேடியஸ் 2ங்கிறது 20. அப்போ இது என்னென்ன இருக்கலாம், இது ஆர்னு எடுக்கலாம், இதை 2Rன்னு எடுத்துக்கலாம். முடிஞ்சா ஸோ அது ரெண்டுமே இங்கே டச்சில் இருக்குது. அப்படின்னா இதோட சைஸ் அதிகம், அதோட மாதம் அதிகங்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் மாஸோட வேல்யூ m1 5 அப்படின்னா 5, இங்கே மாஸ் 2ங்கிறது 10. ஸோ இதை டேரெக்டாக 2mனு கூட எடுக்கலாமே. ஸோ அப்படி கூட எடுத்து நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். The moment of inertia of this pair of spheres about a tangent passing through the point of contact. டேஞ்சண்ட்டாக எங்கே எடுக்க சொல்கிறாங்கன்னா ரெண்டுத்தோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை டேஞ்சண்ட்டாக எடுக்க சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னவாக இருக்கும்?
எஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். I1 தனியாக கண்டுபிடிக்கணும், I2 தனியாக கண்டுபிடிக்கணும், ஆட் பண்ணணும். I1க்கு செகண்ட் ஸ்பியர் வேறு, I2க்கு ஃபஸ்ட்டு ஸ்பியர் வேறு. அந்த ஆர்டரில் சால்வ் பண்ணலாமா? ஸோ ரிகார்டிங் ஃபஸ்ட் கொஸ்டின் I1 மட்டுமே இங்கே நம்ம பேஸ் பண்ணுறோம். அவங்களோட ஃபார்முலா என்ன? 2/5 mr² ப்ளஸ் அதுக்கப்புறம் அபவுட் த சென்டர் லைன் இங்கேருந்து நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் போகுது? m × r². ஸோ இதோட டேஞ்சன்ட் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு டேஞ்சன்ட் ஆகுது. அப்போது m × r² இஸ் காமன். 7/5 mr². ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருச்சு. ஆனால் செகண்ட் வரும்போது தான் குழப்பமே. ஏன்னா இரண்டாவது ஸ்பியரோட ரேடியஸ் வந்து r கிடையாது. இரண்டாவது ஸ்பியரோட ரேடியஸ் r2 = 2r. அதனுடைய மாஸ் m2 இஸ் ஆல்சோ 2m. அப்போ முதல்ல 2/5 2m × 2r the whole square ப்ளஸ் 2m × 2r whole square. இந்த இடத்துலேருந்து டேஞ்சன்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2r. இந்த டிஸ்டன்ஸ் d which is equal to 2r. அப்போது m × d² ஃபார்முலாவில் mக்கு பதிலாக 2m, டிக்கு பதிலாக 2r ஸ்கொயராக பண்ணணும். அந்த இடத்துல தான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். while taking this, இந்த ரெண்டு வேல்யூஸ் ஆட் பண்ணால் 4m divided by 5 × 4r². this is 2m × 4r². while taking this 16/5 mr², 8 mr². ஸோ 8 5 40, 40 16 56 கீழ் 5 mr². இங்கே 7/5 mr². ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 56 + 7 அப்படின்னு சொல்லும்போது 63 கீழ் 5 mr². அவ்வளோதான். ஸோ 63 அந்த எம்மோட வேல்யூவுக்கு நேராக 5ங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 6ங்கிறதுக்கு நேராக 10 × 10⁻². ஏன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதை 10 × 10⁻²ன்னு தான் போட்டாகணும். அதை ஸ்கொயர் பண்ணும்போது ஐ காட் 63 × 10⁻² கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். இந்த 10⁻² இங்கே கொண்டு வாங்க. வி காட் 0.63 இன்ட்டு எதுவுமே கிடையாது. ஸோ 0.63 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஆப்ஷன் நம்பர் 2 அதான் அதற்கான ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன், அ சர்க்குலர் டிஸ்க் ஹேஸ் ரேடியஸ் அண்ட் திக்னஸ். முதலாவதான விஷயமே இதில் அடிபடுது. டிஸ்க்குன்னு சொல்லும்போது அது 2 டைமென்ஷன். ஏன்னா வித் நெக்லிஜிபிள் திக்னஸ், டிஸ்க்குக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்கும், அதை கட் பண்ணிங்கன்னா அது 2 டைமென்ஷன். ஒன்ஸ் ஃபார் ஆல் தே ஆர் கிவிங் த வேல்யூ ஆஃப் திக்னஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் 3 டைமென்ஷனாக தான் கன்சிடர் பண்ணோம். அப்போது ரோ விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் வால்யூம். மாஸின் மதிப்பு மாறாது, பட் வால்யூம் சொல்லும்போது π × r² × திக்னஸ் t, அதை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஸ்க்குன்னு சொல்லும்போது ஏரியா தானே, அதில் திக்னஸ் வராதுன்னு கேட்கலாம். ஒன்ஸ் தே ஆர் கிவிங் த வேல்யூ ஆஃப் திக்னஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க இல்லையா, கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம இது ஸ்பியரியா 3 டைமென்ஷனாக வால்யூமெட்ரிக் வால்யூம் மாஸ் டென்சிட்டியை நான் அவங்க கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அனதர் சர்க்குலர் டிஸ்க் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். அந்த இன்னொரு வார்த்தையை அதை கன்ஃபார்ம் பண்ணுது பாருங்கள். சேம் மெட்டீரியல்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல டென்சிட்டி 1 = டென்சிட்டி 2. அதை ரெஃபர் பண்ணக்கூடிய மெட்டீரியலுங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே அங்கே அதை எதை ரெஃபர் பண்ணுது? டென்சிட்டியை தான் ரெஃபர் பண்ணுது. அதனுடைய ரேடியஸ் திக்னஸ் கொடுத்தாச்சு. இஃப் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் போத் டிஸ்க் ஆர் சேம், I1 which is equal to I2, R1/R2 equal to 2, then T1/T2 equal to how much? T1/T2 na thickness உடைய மதிப்பு 1/α. that value of alpha they are asking. ரொம்ப சிம்பிள் தான். பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே அதை நம்ம அடுத்து பார்ப்போம். மாஸோட வேல்யூ ரோ × πr² × t பார்த்தாச்சு. I = m1r1² / m2r2². ரோவின் மதிப்பு 1ங்கிறனால கட் டவுன் பண்ணிடுறோம். அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் ஆல்சோ சேம். இது ரெண்டுத்தையும் கட் பண்ணால் 1 அப்படின்னு அர்த்தம். இங்கே பையோட வேல்யூ கட் ஆகுது. தட் வேல்யூஸ் ஆஃப் r1² t1² இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணும்போது mr² இல்லையா, எம்முக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது, ஆருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே இருக்குது. ஸோ t1/t2 × r1/r2 power 4. ஸோ த வேல்யூ ஆஃப் I1 = I2 = 1 போட்டால் யூ ஜஸ்ட் டேக் த வேல்யூ ஆஃப் t1/t2 1/α போட்டாங்களா, அதை நம்ம இங்கேயே பண்ணிடுவோம். ஸோ தட் வேல்யூ ஆஃப் 1/α இங்கேயே கொண்டு வந்து அதுக்கப்புறம் r1/r2 power 4 பண்ணிக்கலாம். பண்ணும்போது r1/r2 is equal to 2 power 4 அப்படி எடுத்திங்கன்னா 16. அந்த வேல்யூ இங்கிட்டு வரும்போது 1/16 மாறுது. ஸோ த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா விச் இஸ் equal to 16. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட், த நெக்ஸ்ட் ஒன், புள்ளி மாஸை கன்சிடர் பண்ண ஒரு கொஸ்டின். இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். 2 masses m and m2 are connected by a light string over a pulley. புள்ளின்னு சொன்னாலே டிஸ்க் தான், அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் புள்ளியை நம்ம டிஸ்க்காக தான் கன்சிடர் பண்ணோம். ஆஃப் மாஸ் 30m.
ஸோ புள்ளியோட மாஸ் கன்சிடர் ஆகிடுச்சு. ஓகே, அப்போனா இந்த கொஸ்டின் லாஸ் ஆஃப் மோஷனில் அப்ளை பண்ணுறது மட்டும் கிடையாது, இதை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இதுக்கு அப்ளை ஆகும். அதன்படி ரேடியஸ் கொடுத்தாச்சு. புள்ளி மவுண்டட் ஆன வெர்டிக்கல் பிளேன் அண்ட் இட் இஸ் ஃப்ரீ டு ரொட்டேட் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ். ஒரு டிஸ்க்கு ரொட்டேட்டிங் அபவுட் இட் ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னோம்னா mr² டிவைடட் பை 2 அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. கொஸ்டினை படிக்கும்போது இத்தனை விஷயங்களும் நம்ம மைண்டில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்லும்போது உங்களுக்கும் அது மைண்டில் வந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், வெரி ஹாப்பி. அப்படி இல்லைன்னா யூ ஹாவ் டு லேர்ன் லாங், நிறையா பார்க்கணுங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். த 2m mass is released from rest and its speed at the height of 3.6 meter is how much? ஸோ ஒரு பொருள் ட்ராப் ஆகும்போது அட் த வேல்யூ ஆஃப் ஹைட்டு 3.6 மீட்ரு. அப்போ அதனுடைய வெலாசிட்டி என்ன? இட் இஸ் மேட் டு ஃப்ரீலி ஃபால். ஸோ ஃப்ரீ ஃபால்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? v² = 2gh போட்டு ஆன்சர் முடிச்சுட்டு போயிடுவோமா? ஆனால் இங்கே புள்ளியோட மாசம் கன்சிடர் ஆகுது. அப்போ நாம் அந்த விஷயத்தை பண்ண முடியாது. அப்போ we have to move with the specific formulas. அந்த ஃபார்முலாஸ் தான் என்னென்னங்கிறத we are going to witness now. In what way we are going to solve? முதலாவதாக இங்கே வரக்கூடிய ஃபார்முலா 2 × mgh, அங்கே வெறும் m × g × h. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம். ஏன்னா இது டவுன்வேர்டு போயிட்டுருக்கு, இது அப்வேர்டு போயிட்டுருக்கு. ஸோ டைரக்ஷன் வைஸ்லேயும் பார்த்தீங்கன்னாலும் கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலர், ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கிறனால we have to differ that. 1/2 × 3 times of m × v² அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா டிஸ்கை பொறுத்த மட்டும் த டோட்டல் மாஸ் 3 times of m, ஏன்னா m + 2m அந்த மாஸோட v² மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 1/2 i⍵². i⍵²ங்கிறது தட்ஸ் ஃபார் டிஸ்க். டிஸ்கோட மாஸில் mr²/2 இருக்கு இல்லையா, அந்த எம்மோட வேல்யூ வேறு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 30 times of mனு. அப்போ 30 times of mr²/2 தான் போட்டாகணும். ஒமேகா which is equal to v which is equal to ωr, ஒமேகா which is equal to v/r. இதை ஸ்கொயர் பண்ணுக்குள்ளே v² டிவைடட் பை r², அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3/2 mv², இந்த 2 இந்த மற்ற விஷயங்கள்லாம் காட்டும்போது 15/2 mv². while taking down 18 times of mv² equal to mgh. m கட் பண்ணுங்கள், gh which is equal to 2 கட் பண்ணிங்கன்னா 9, gh equal to 9 times of v², then v² equal to gh divided by 9. அதுதான் இங்கே வருது. gயின் மதிப்பு 10, hன் மதிப்பு 3.6 divided by 9. we got it. எடுக்கும்போது v² which is equal to 4, v which is equal to 2 meter/second அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. சிம்பிள் கொஸ்டின் தான். டிஸ்கோட மாஸை நாம் கன்சிடர் பண்ணுற ஒரே ஒரு காரணத்தினால புள்ளி மாஸ் கன்சிடருங்கிற பேஸில் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அடுத்த கொஸ்டின் சென்டர் ஆஃப் மாஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். ரொம்ப நாளுக்கு அப்புறமா 2 small balls with masses m and 2m attached to both end of the rigid rod of length d and negligible mass. If the angular momentum of the system is L about axis passing through center and perpendicular to the rod, then the angular velocity of the system is what? ஸோ முதலாவதாக என்ன சொல்கிறாங்க, வெறும்னா ஜஸ்ட்டு ml² passing through the center and perpendicular அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா that is nothing but ml² I0 ப்ளஸ் m × d². I0 நம்ம சொல்லும்போது த வேல்யூ அதோட ரெஸ்பெக்டிவ் இனர்ஷியா அந்த m × d² பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். முதல்ல 2 m1 m2 ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் x1 x2. ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்த மட்டும் கப்புள் சிஸ்டம் m × x1 = m2 × x2. எடுத்து பாருங்கள், x1/x2 = 2, x1 = 2x2. ரெண்டத்தையும் ஆட் பண்ணும்போது தட் வேல்யூ ஆஃப் x1 + x2 which is equal to d எடுத்திங்கன்னா you just substitute this value 2 times of x2 + x2 equal to d, x2 equal to d/3 அப்படிங்கிற ஆன்சர். பை த சேம் வே அப்போ x1 equal to என்னவாக இருக்கும், 2 times of d divided by 3 அப்படிங்கிற ஆன்சர். ஃப்ரம் திஸ் ஆங்குலார் மொமெண்டம் m × ஒமேகா × m × d1² + 2 times of m × d2². d1 இன் மதிப்பு 2d/3, d2 இன் மதிப்பு d/3. ஸ்கொயர் பண்ணால் d²/9. while taking down 4d²/9 into m, 2d² into m divided by 9. while taking this 6 times of md² divided by 9. 6ங்கிறத 2 divided by 3 md² ஒமேகா அப்படிங்கிற கால்குலேஷன் வருது.
that is equal to L. இப்போ நாம் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? Then the angular momentum சொல்லிட்டாங்களா? We need to find the angular velocity. Sorry, அதான் மிஸ் பண்ணிட்டேன். angular velocity ஒமேகா. ஒமேகா ஈக்குவல் டு மற்ற எல்லாத்தையும் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 into L divided by 2 into mt square. ஸோ தட் இஸ் யுவர் ஒமேகா அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, இது எல்லா கொஸ்டினும் எந்தெந்த நாள் என்னென்ன ஷிஃப்ட்டில் கேட்டதுங்கிறது வரைக்குமே அதில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் தட். ஓகேங்களா? அதன்படி ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் தி ஆன்சர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக அகெயின் ஒன் மோர் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் டார்க்கு. இதில் லாஸ் ஆஃப் மோஷனை அப்ளை பண்ணாமல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். 2 masses 400 and 300 கொடுத்துருக்காங்க. பாசிங் ஓவர் ஹெவி புள்ளி ஆஃப் ரேடியஸை பற்றி எப்போ அவங்க கொடுக்குறாங்களோ, ஏன்னா இஃப் தே ஆர் கிவிங் மாஸ்லெஸ் புள்ளி அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துட்டாங்கன்னா, ரேடியஸை பற்றி புள்ளியோட ரேடியஸ் எதுவுமே கொடுக்கலை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே திஸ் கண்டிஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் மோஷன் ஒன்லி அப்பியர்ஸ். அதுவே ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இல்லை புள்ளியோட மாசு 30m, போன தடவை கூட பார்த்தோம் 30m 2 times of m, இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டாங்கன்னா அதை யூ ஹாவ் டு கன்சிடர் ஒன்லி த்ரூ மாஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ்டு தான் இதை நீங்கள் சால்வ் பண்ணியே ஆகணும். அதை ப்ளீஸ் கீப் தட். அதன்படி when released from rest free fall heavier mass observed to fall 81 cm in 9 seconds. ஹெச்சும் கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க. The rotational inertia of the pulley is how much? இந்த இடத்துல கவனிச்சிங்களா? they are only given pulley. புள்ளின்னு சொன்னால் அதை நம்ம ரிங்னு எடுக்கக்கூடாது. we have to consider disk. it is rotating about its axis. புள்ளினா ஆக்சிஸை சுற்றி தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ we need to observe mr²/2ங்கிற ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். கரெக்டு. ஆனால் ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தட் புள்ளி மாஸ்? ரேடியஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. we need to find the value of that புள்ளியோட மாஸ். is that possible அப்படின்னு கேட்டால் எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாசிபிள். எப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பண்ணுறோன்னா டார்க் எஃப் இன்ட் ஆர் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. ஐயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு, mr²/2 தான். அதை ஆல்ஃபா ஈக்குவல் டு a/r அப்படின்னு எடுத்து h ஈக்குவல் டு ½ at². ரெஸ்ட்லேருந்து கிளம்புறதுனால யூவின் மதிப்பு 0. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 2h / t². 2 into h 81 சென்டிமீட்டர் இருக்கிறனால 81 into 10⁻⁻2ன்னு எடுத்து divided by the time 9 ஸ்கொயர் பண்ணும்போது 81. you got acceleration 0.02 m/s². அதுக்கப்புறமா லாஸ் ஆஃப் மோஷன் ஈக்குவேஷன் படி t1 is positive, -350 into g is negative, acceleration positive. Here t2 is positive, a is negative, mg is also negative. அப்போ capital T1, ஏன்னா the value of T1 will be not equal to T2. T1 is not equal to T2 when புள்ளியோட மாஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் பண்ணும்போது T1 T2 கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது. பட் ஆக்சலரேஷன் கேன் பி ஈக்குவல் இன் மேக்னிடியூட். டைரக்ஷன் அதுக்குமே ப்ளஸ் மைனஸ் மாறும். ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற கொஸ்டின். -350g which is equal to 350 times of a. அது முதல் ஈக்குவேஷன். T2 -400g equal to -400a. While adding down T1 equal to 350 into g plus a, I got 3.5 Newton. அதே T2 which is equal to 450 into g plus g minus a அப்படிங்கிற வேல்யூ எடுக்கும்போது I got the value of 4 Newton அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. இப்போ பிரச்சனை அது கிடையாது. T1 T2 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயாகும். ஸோ த டார்க் which is equal to வெறும் f into r கிடையாது. f which is equal to T1 minus T2 into r அப்படிங்கிற வேல்யூ. ஸோ T1 minus T2 into r equal to I into acceleration by r. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3.5 4. ஸோ 4 minus 3.5 into அதே போல் இந்த T2ஓட வேல்யூவில் கொஞ்சம் லெஸ் தென் 4 தான் வரும். பட் அதெல்லாம் மீன் பண்ண வேண்டாம், டேரெக்டாக ரவுண்ட் ஆஃப் நான் பண்ணிட்டேன். இன்ட்டு ரேடியஸ் 2 சென்டிமீட்டர், அதை 2 into 10⁻². ஐ மட்டும் தனியாக வச்சுட்டு ஆக்சலரேஷனோட வேல்யூ, ரேடியஸோட வேல்யூ, இது எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் பண்ணும்போது த வேல்யூ ஆஃப் ஐ அப்படின்னு எடுத்திங்கன்னா 0.5 into 2, அதாவது 1 into 10⁻², தட் இஸ் 0.01 kg/m², அதாவது 10⁻⁻3. ஸோ இதுக்கு எந்த வேல்யூ நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 10 into 10⁻3. அதுக்கு நியர்பை ஆன்சர் 9.5 into 10⁻3. அதுலேயுமே என்ன காரணம்னா
த வேல்யூ ஆஃப் 4 நியூட்டனை நீங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், T2 minus 400 into G which is equal to 400 into A minus the value of T2 equal to 400 into G minus A பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் சம் கோஸ் ஆன். த நியரஸ்ட் வேல்யூ ஏன்னா 0.1ங்கிறத 10⁻²ன்னு சொல்லலாம், அல்லது 10 into 10⁻³ சொல்லலாம். அதுக்கு நியரஸ்ட்டாக என்ன இருக்குது, 9.5 into 10⁻³ அதனால் அந்த வேல்யூவை சூஸ் பண்ணுறோம். பை த வே இதுக்கு பக்கத்தில் இந்த 9.2 9.0 அப்படிலாம் இந்த வேல்யூஸும் இல்லை, 8.3 தான் இருக்குது. அதனால் இங்கே நம்ம தைரியமாக சால்வ் பண்ணிட்டோம். ஒருவேளை ஆப்ஷன்ஸ் ரொம்ப ப்ரிசைஸாக இருந்துச்சு அப்படின்னா நாம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ப்ரிசைஸாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். A solid sphere of radius கொடுத்துருக்காங்க, rotating about an axis which is at a distance of 15 cm from the center. அப்போ ரேடியஸோட மதிப்பு 10 × 10⁻² மீட்டர் போட்டிருக்கணும். டிஸ்டன்ஸ் டியின் மதிப்பு 15 × 10⁻² மீட்டர். த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் இஸ் √n. அப்போ வேல்யூ ஆஃப் n சென்டிமீட்டர்லேயே கொடுத்துட்டாங்கங்கிறனால இப்போ 10⁻² தேவையில்லை. சிம்பிளாக I0 + m × d² which is equal to mk² போட்டால் சம் ஓவர். I0ஓட வேல்யூ என்ன? For a solid sphere, the value of I0 is 2/5 mr². So substitute all those values 2/5. நான் என்ன பண்ணிட்டேன்னா எப்போதுமே SI யூனிட்டில் பண்ணி கரெக்ட் ஆகிட்டதுனால I have taken this. Don't worry, ஆன்சர் இன் சென்டிமீட்டர் நீங்கள் டைரெக்டாக 2/5 × 10² அப்படின்னு கூட நீங்கள் போட்டு சால்வ் பண்ணலாம். பட் ஏனிக குழப்பமாக இருக்குது அப்படின்னா SI யூனிட்டை ஃபாலோ பண்ணி கடைசியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரியா? 2/5 m × 10⁻², 10 × 10⁻² plus m × 15 × 10⁻². While taking down 2/5 m 100 × 10⁻⁴, 225 × 10⁻⁴ அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஏன்னா இங்கே வெறும் 10⁻² தான் இருக்குது. அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணுன்னா இதை 100னே எடுத்துகிட்டு × 10⁻⁴ போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ சால்வ் பண்ணும்போது ஈஸி. 100 + 225. அப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் கட் டவுன் பண்ணும்போது 40 × 10⁻⁴, 225 × 10⁻⁴. எடுத்தால் என்னது, 265 m × 10⁻⁴ ஈக்குவல் டு mk². எம்மை கட் பண்ணுங்கள். ஸோ k = √265 × 10⁻⁴. இது ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுத்தால் இது வெறும் 265. இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, இதை அப்படியே வச்சுக்கிறோம். 10⁻⁴ மட்டும் 10⁻², அதாவது √265 சென்டிமீட்டர்னு வருது. இப்போ ஈக்குவேட் வித் √n. அப்போது என்னோட வேல்யூ √n which is equal to √265. அப்போ என்னோட வேல்யூ வெறும் 265. முடிஞ்சு, அவ்வளோதான். இட்ஸ் a வெரி சிம்பிள் கொஸ்டின் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப அவசியமாக மாறுது. சரிங்களா? ஸோ we are entering gravitation. இருக்கிறது 4 கொஸ்டின், 4த்தையுமே நம்ம டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். தி எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் அ planet A is 10 km/s. The escape velocity of another planet whose density and radius are 10% of those planet. 10% ஹைன்னு சொல்லலை, 10% லோயர் அப்படின்னு சொல்லலை. ஓகேங்களா? அப்போது டைரெக்டாக வெறும் 10% அப்படின்னா 10/100 which is equal to 0.1 டைம் அப்படிங்கிறது தான் டைபோல்டாக சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ we need to find the value of escape velocity of B. ஸோ முதலாவதாக √2gm/r. இந்த இடத்துல டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னு சொல்லும்போது மாஸ் which is equal to density into volume நம்ம போயாகணும். பிளானட்டுன்னு சொன்னாலே ஸ்பெரிக்கல் தான், 4/3 π × r⁻³ இல்லையா? ஸோ 2g/r × density × 4/3 πr⁵. இப்படி எடுத்திங்கன்னா 8/3 g ρ π r². 8/3ங்கிறது நம்பர், ஜிங்கிறது கான்ஸ்டன்ட், பைங்கிறது கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி இஸ் ப்ரொபோஷ்னல் டு √ρ × r² அப்படிங்கிற டெரிவேஷனுக்கு நம்ம வரோம். ஃப்ரம் திஸ் மற்ற எல்லாமே வி கேன் டேக் இட் அவுட். எப்படி? v1/v2 = √ρ1/ρ2 r1/r2². ஃபினிஷ்ட். The value of ρb = 0.1 ρ, rb which is equal to 0.1 r. அப்படியே எல்லாத்தையும் கட் டவுன் போனோம்னா 1/10⁻⁻1 1/10⁻⁻2 that is 1/10⁻³ -3. மேலே போச்சுன்னா √10⁻³ +3.
இதை கூட நம்ம எப்படி சொல்லலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 இன்ட்டு 10ன்னு எடுங்களேன். 100 வெளில போச்சுன்னா 10 இன்ட்டு ரூட் ஆஃப் 2. ஸோ எல்லாமே நம்மளோட அப்ராக்சிமேஷன் நம்ம எடுத்து டக்குன்னு சால்வ் பண்ணுறது தான். கொஸ்டின் வெலாசிட்டி ஆஃப் ஏ இஸ் கிலோமீட்டர் பர் செகண்டு, ஆன்சர் வெலாசிட்டி ஆஃப் பி இன் மீட்டர் பர் செகண்ட். அப்போது 10 கிலோமீட்டர் பர் செகண்டுங்கிறத 10,000 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போட்டுட்டு விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 10 இன்ட்டு 10 அப்படியே அதை கட் டவுன் பண்ணும்போது வி காட் த வேல்யூ ஆஃப் 1000 டிவைடட் பை ரூட் ஆஃப் 10. அதை மல்டிப்ளை ரூட் ஆஃப் 10 பை ரூட் ஆஃப் 10 போடுங்க. மல்டிப்ளை பண்ணிச்சுன்னா இதை மல்டிப்ளை பண்ணால் இட் பிகம் 10. இங்கே மேலே 1000 இன்ட்டு ரூட் ஆஃப் 10. வெல் கட்டிங் டவுன் 100 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது ஃப்ரம் ஆப்ஷன் 3. ஓகேங்களா? இப்படி தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறோம். வெரி ஈஸி. இந்த கொஸ்டினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 0.1 டைம் அப்படிங்கிறது. அதை அவசரப்பட்டு 110 டிவைடட் பை 100ன்னு போட்டிங்கன்னா 1.1 டைம்ஸாக மாறும். அதனால் அந்த ஈக்குவேஷனே டோட்டலாக மாறும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அடுத்ததாக கிராஃப் பேஸ்டு கொஸ்டின் நமக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ யூஸிங் எ சிம்பிள் பெண்டுலம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேட் த பெண்டுலம் லென்த் அண்ட் டைம். லென்த் அண்ட் டைம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், t ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் பை ஜி. டி ஸ்கொயர்னு போட்டால் 4 பை ஸ்கொயர் எல் பை ஜி. டி ஸ்கொயர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். ஓகே, இப்போது கிராஃபு இங்கே டி ஸ்கொயர்னு எல்லுன்னு இருக்குது, 1 பை டி ஸ்கொயர். ஸோ வென் த வேல்யூ ஆஃப் லென்த் இன்க்ரீசஸ் டைம் ஆல்சோ இன்க்ரீசஸ். அப்படி தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதை நம்ம செக் பண்ணும்போது வி கேன் டேக் ஆப்ஷன் நம்பர் எல் இன்க்ரீஸ் ஆகும்போது ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா ஆப்ஷன் 4 தான் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இங்கே அந்த ஆன்சர் இல்லை. என்னென்னா தெளிவாக கொடுத்துருக்கு 1 பை டி ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு 1 பை எல். ஆனால் இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 1 பை டி ஸ்கொயரையும் ஒரு பக்கம் எல்லையும் கொடுக்குறாங்க. ஸோ எல்லை இன்க்ரீஸ் பண்ணால் டி இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் 1 பை டி டிக்ரீஸில் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி டி ஸ்கொயர்னு சொல்லும்போது வி கேன் கெட் திஸ். இந்த ஆர்டரில் வி ஆர் சூஸிங் ஆப்ஷன் 3. ஸோ ஒய் நாட் வி ஆர் நாட் சூஸிங் திஸ் 1 பை டி ப்ரொபோர்ஷனல் டு 1 பை எல் அப்படின்னா திஸ் இஸ் கரெக்ட். ஆஸ் பர் திஸ் கிராஃப் தே ஆர் டேக்கன் 1 பை டி ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு எல் அப்படி சொல்லும்போது இட் இஸ் கெட்டிங் டவுன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் தி பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான். ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம அதை பார்த்து தான் ப்ராப்பராக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. சச் அ இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். த நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். அவர் யூஷுவல் a satellite is moving around earth in an orbit very close to earth's surface. The time period depends upon the density of the earth. அப்படியா அப்படின்னு நம்ம கேட்கும்போது depends upon the density of the earth. ஸோ கெப்லர்ஸ் லா பேஸ் பண்ணி வரும்போது t which is equal to 2 pi square root of r by g அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கும்போது வெரி க்ளோஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுறோம், இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த ரேடியஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ டைமை நம்ம க்ளோசர் ரேடியஸ் அப்படிங்கிறதான் வார்த்தையை பார்க்கணுமே தவிர இங்கே டென்சிட்டியை பேஸ் பண்ணி பார்க்கணுன்னு நீட் இல்லை. கெப்லர்ஸ் லா படி இது கரெக்ட். அது எதனாலன்னா அதுக்கான ஃபார்முலாவை தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து இந்த டென்சிட்டி ஆஃப் த எர்த்துக்குமே ஒரு லாஜிக் இருக்குது. ஏன்னா டி விச் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் டிவைடட் பை ஜி. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் கெப்லர்ஸ் ஃபார்முலா டி ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனல் டு ஆர் பை 3 எங்கேருந்து வருதுன்னா எஸ்கேப் வெலாசிட்டியோட ஃபார்முலாவான 2 இன்ட்டு ஜி டிவைடட் பை எம். இங்கே வெலாசிட்டின்னு நம்ம சொல்லும்போது ஒமேகா டிவைடட் பை ஆர், அதுலேருந்து தான் 2 இன்ட்டு ஜி டிவைடட் பை எம். இந்த ஜீன் இந்த எம்னு வரும்போது அங்கே டென்சிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கெப்லர்ஸ் லாவும் அதுக்கும் ஓரளவுக்கு ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தியரிட்டிக்கலாகவும் நம்ம வெரிஃபை பண்ணுறோம். கொஸ்டின் கொஞ்சம் டீப்பரான மீனிங் இருக்குது, அதனால தான் திருப்பி அதை சொன்னேன். த நெக்ஸ்ட் ஒன் பொட்டன்ஷியல் பேஸ்டு கொஸ்டின். 3 மாசஸ் ட்ரையாங்குலாக கெப்ட் பண்ண வச்சுருக்கு. தேர் அரேஞ்ச் வெர்டிசஸ் ஆஃப் த பிக்கர் ட்ரையாங்கிள் 25 மாறும்போது என்ன? ஸோ முதல்ல 20 20 20ன்னு இருக்கக்கூடியது இப்போ 25 25 25ன்னு மாற்றினா என்னாகும்? அவ்வளோதான் கேள்வி. ஸோ தட் ஒர்க் டன் விச் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி யூ ஃபைனல் மைனஸ் யூ இனிஷியல். ஸோ முதல்ல யூ இனிஷியல் பார்த்துடலாமா? ஸோ யூ இனிஷியல்னால் ரெண்டுத்துக்கும் ஸோ ஜி இன்ட்டு 200 இன்ட்டு 300 200 into 400 300 into 400 divided by all those 20. So g into 200 300 by 20 200 400 by 20 300 400 by 20. ஆனால் ஒன்று எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது. ஸோ எஸ்ஐ யூனிட்டில் இருக்கிறனால டைரெக்டாக அடிக்கலாம். எடுத்தால் ஐ காட் ஜி பை 20 into 26 to the power of 4.
அதே இங்கே 25 நான் வைக்கும்போது 26^4 தான் டிவைடட் பை 25. சிம்பிள். ஓகேங்களா? ஒன்றும் கிடையாது. இங்கே 20 இருக்குது, இங்கே 25 இருக்குது. என்ன இதில் டிஃப்ரென்ஸ் வருது அதை அப்படியே மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிடுது. ஸோ வில் ஜஸ்ட் மைனஸ் 1/20 minus 1/25. we got 5/500. if we cut down 1/100 that is 10 to the power of 2. இதுலேருந்து கட் பண்ணால் g into 26^2. what is the value of g? 6.67 into 10 power minus 11 into 26 to the power of 2. The answer is 182 into 10 power minus 9 அப்படிங்கிற மாதிரி நான் ஜஸ்ட்டு மேனுவல் கால்குலேஷனில் எடுத்தேன். பட் த நியரஸ்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.74 into 10 to the power of minus 4. மேபி நான் இங்கே ஏதாச்சும் டக்குன்னு ரேண்டம் சால்விங் பண்ணியிருப்பேன், அதனால் இருக்கும். 1.8 into 10 power minus 7 என்னோட ஆன்சர். பட் த நியரஸ்ட் ஆன்சர் இஸ் 1.74. பெருசாக வேல்யூஸில் சேஞ்சஸ் இல்லைங்கிறதுனால நான் டைரக்ட் கால்குலேஷன் எடுத்துட்டேன். ஒருவேளை 1.75, 1.78, 1.82, 1.85 இந்த அளவுக்கு க்ளோஸர் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கேல்குலேஷனுமே என்னவாக இருக்கணும், க்ளோஸராக இருக்கணும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். சரிங்களா? ஓகே, ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. ஓரளவுக்கு முடிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் சால்வ் பண்ண. நடுப்புற 1 or 2 கொஸ்டின்ஸ் ப்ராபப்ளி ஐ குட் ஹேவ் ஸ்கிப்டு. ஏன்னா அது ரொம்ப உங்களுக்கு டென்ஷன் ஏற்படுத்திடும். பேசிக் லெவல்லையும் மிட் லெவல்லையும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதுக்கான விஷயம். இதில் நான் பார்த்த முக்கியமான ஃபைண்டிங்ஸ் என்னென்னா கீவேர்ட்ஸை ரொம்ப கிளியராக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டோன்னா ஆன்சர்ஸ் மிஸ் ஆகுதுங்கிறது என்னோடய கைண்ட் சஜஷன். நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்ன, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இருக்குது. ஸோ இந்த வருஷம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் 2026 செஷன் 1ல் ஃப்ளூயிடை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நிறையா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். கொஸ்டின்ஸையும் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ என்கொயரி ஃபார்ம் இஸ் கிவன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். தேவைப்படுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள் ஃபார் எனி queries, ஆன்லைன் கிளாஸஸ் ஆர் டெஸ்ட் செஷன்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ஆதரவளிக்க ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். Thanks for watching this video. Thank you.